ஒன்று பாரதிராஜா அவர்கள், அடுத்து அவருடைய சிஷியரான பாக்யராஜ் அவர்கள். பாக்யராஜ் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் தமிழ் திரையுலகம் இருக்க வரைக்கும் அந்த பெயர் நிலைச்சிருக்கும். நம்ம சும்மா ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர், ஒரு சாதனையாளர் அப்படின்னு சாதாரணமாக கடந்து போக முடியாது. அவர் தமிழ் திரையுலகில் ஒரு சரித்திரம். நாங்களாம் அவர் படத்தை பார்த்துட்டு நம்மளும் டேரக்டர்லாம் அப்படி ஒரு நம்பிக்கையோடு சென்னைக்கு வந்தோம். என்னை மாதிரி பல பேர் அவர் படத்தை பார்த்துட்டு தான் டேரக்டர் ஆசை வந்தது. இன்னொன்று 80களில் வெளியூர்லேருந்து இயக்குனராக கிளம்பி வந்த எல்லாருமே பாக்யராஜ்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்து வந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன். இவர்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்தால் தான் பெரிய டேரக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தவர். அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து பார்த்திபன், பாண்டியராஜன், இப்படி பல பேர் பெரிய இயக்குனர் ஆகியிருக்காங்க. 80களில் 90களில் உச்சம். இன்னொன்று அந்த நேரத்தில் கமலஹாசன், ரஜினிகாந்த் அப்படிங்கிற 2 மிகப்பெரிய உச்ச நடிகர்கள். அவங்க படத்தை வசூல் கொட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் இடையில ஒரு இயக்குனராக அவரே ஹீரோவாக நடித்து அவங்கள ஈக்குவல் சொல்ல முடியாது, அவங்க மேலேயே வசூலை பார்த்தவர். இன்னொன்று தமிழ் திரையுலகிலேயே பிஸ்னஸ்ங்கிறது 80 லட்சம் 80 லட்சம் அப்படி இருந்த காலகட்டத்தில் முதல் முறையாக 1 கோடி பிஸ்னஸ் பண்ணது பாக்யராஜோட படம் தான். அவருடைய தவணை கணக்குகள் வந்து 1 கோடியை வசூலை தொட்டது. அதே மாதிரி ஹிந்தியில் நிறைய போய் வெற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் பாக்யராஜ் சார். அப்போ சூப்பர் ஸ்டார் இருந்த அமிதாப் பச்சன் உச்சத்தில் இருந்தார். ஆக்ரி ரேஸ்தாங்கிற படம் ஹிந்தியில் மிகப்பெரிய வசூல் அடைந்தது. அமிதாப் பச்சன் நடித்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த 10 படங்களில் அந்த ஆக்ரி தான் ஒன்று. திரைக்கதை மன்னர்பாங்க, திரைக்கதை மேதையம்பாங்க. எல்லா படத்துக்கும் முழு தகுதி உள்ளவர். இன்னொன்று இப்போ வர புது இயக்குநர்களாகட்டும் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம், திரைக்கதை கற்றுக்கணும்னா நம்ம வந்து வேறு எங்கேயும் படிக்க தேவையில்லை, இன்ஸ்டியூட்டுக்கு போக தேவையில்லை. பாக்யராஜோட ஒரு 10-15 படத்தை தொடர்ந்து பார்த்தாலே நம்மளுக்கு திரைக்கதை அறிவு வந்துடும். இந்த திரையுலகில் இங்கே எல்லாருக்குமே அவரை ஒர்க் பண்ணவங்களும் சரி, ஒர்க் பண்ணவங்க எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் மானசீக குரு யாருன்னா பாக்யராஜ் சார் தான். அவரோட ஒர்க் பண்ண பார்த்திபன், பாண்டியராஜன் மட்டும் அவருக்கு சிஷியர் இல்லை. என்னைய மாதிரி நிறைய இயக்குநர்கள் அவருடைய சிஷியர்கள் தான். அவரோட சேர வந்து எங்களால் சேர வாய்ப்பு இல்லை. தவிர ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது, அவரோட பலர் பாக்கியம். அதுவும் எழுத்தாளர் சங்கத்தில் தலைவர் வந்ததுக்கப்புறம் அதே சங்கத்தில் நானும் செயற்குழு உறுப்பினராக பயணித்தேன். அவர் கூட அந்த பயணித்த காலம் வந்து ஆண்டவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். ஒரே ஒரு உண்மை தான், தமிழ் திரையுலகத்தின் மிகப்பெரிய வரலாறு பாக்யராஜன் பேர் என்னைக்கும் நிலைச்சிருக்கும். அவர் புகழ் என்னைக்கும் ஓங்கி இருக்கும். என்னைக்குமே அவர் படங்கள் வந்து வெற்றி படம் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் உதாரணமான படங்கள். அவர் ஆத்ம சாந்தியுடைய ஆண்டனை வேண்டுகிறேன் என்று முடியாது. உண்மையிலேயே தன்னுடைய பொன்னான நேரத்தை அதற்காக நிறைய செலவிட்டார். இப்போ கூட இந்த நேரம் எங்கள் சங்கத்தோட தேர்தல் நடக்கிற நேரம், அவர் வந்து அதற்கான முன்னேற்பாடுகளோடு இருந்த நேரம். நேற்று வரை அதற்கான அவர் பேசி அப்படியே வாட்ஸ்அப்பில் குறிப்புகள் அனுப்பி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ கூட பார்க்குறப்போ அவர் வந்து படுத்திருக்கிறாருன்ற மாதிரி தான் இருக்க ஒழிய அந்த அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார், மரணமடைந்து விட்டார்ன்றதெல்லாம் எங்களால் நம்பவே முடியல. சத்தியமான வார்த்தை. என்னன்னைக்கும் எங்கே எழுத்தாளன் குரல் கொடுக்கிறானோ திரைப்படத்துறையில் அங்கெல்லாம் பாக்யராஜ் சார் இருப்பார். அதே மாதிரி எல்லாரும் வந்து நடிக்க வர்றப்போ அழகா இருக்கணும், கலரா இருக்கணும், ரொம்ப ஹேண்ட்ஸமா ஸ்டைலா இருக்கணும் அப்படின்ற அந்த கிராமரை இலக்கணத்தை உடைச்சு தன்னோட உருவத்துக்கு தகுந்த மாதிரி கதை பண்ணி வெற்றியடைய செய்தவர் பாக்யராஜ் அவர்கள். அதே மாதிரி எல்லாரும் சென்டிமெண்டா நெகட்டிவான டைட்டில் வைக்கக்கூடாதும்பாங்க.
அதையும் வச்சு அதெல்லாம் இல்லை, வெற்றிகரமான சினிமாவுக்கு அந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி முருகை ஓசை, தூரல் நின்று போச்சு, இந்த மாதிரிலாம் நெகட்டிவான டைட்டிலை வச்சு வெற்றி பெற்றவர். இன்னைக்கும் எழுத்துலகத்தின் பிதா மகன் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தை கட்டி காத்தவர். அவருடைய புகழ் நிச்சயமாக இன்னும் பல ஆண்டுகள் இந்த திரையுலகத்தை அப்படியே ஆட்சி செய்யும். இந்த அரசு அவருக்கு அடையாளமாக ஏதாவது உண்மையிலேயே செய்தால் அது எழுத்தாளர்களுக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்களுக்கும் செய்கிற அடையாளமாக இருக்கும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். அதுபோலவே அவருடைய ஒர்க்கை, அவருடைய வேலைகளை, அவருடைய திரைக்கதையை, அவருடைய வசனத்தை நல்ல ஆவண காட்சிப்படுத்த வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நாமெல்லாம் சேர்ந்து செய்வோம். ஊடகங்களும் நம்முடைய தொழிலாளர்களும் திரைப்படத்துறை சார்ந்த நட்சத்திரங்களும் அவருக்காக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.